ஹாய் கைஸ், இன்றைக்கான சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் கீ ரோஸ்ட் தான். ஸோ அதுக்கு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி மணி ஒன்றாச்சு. நான் எப்போ செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரில. 2 மணிக்கு சாப்பிட வந்துருவாரு. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். ஐயோ, தண்ணியே கையிலுங்க. தண்ணியோட அப்படியே ஊற்றிட்டேன். இப்படிலாம் நீங்கள் ஊற்றாதீங்க. கரெக்டாக ப்ரொசீஜர் படி ஊற்றுங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணுறேன். அடுத்து என்னமோ சொன்னாங்களே. சரி, அடுத்து நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இப்போயே தீஞ்சு போயிடும். அதே ஒட்டிக்கலாம். அதனால் மட்டனை போட்டு மறக்காமல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டன். ஐயோ, எனக்கு ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ ஆனில் இருக்குதா? ஆனில் தான் இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு வெளியே போகிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் இவ்வளோ மட்டும் போடுறேன். அவங்க வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அரைக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் பூண்டு ஸ்லோவாக உரிப்பேன். அதனால் நான் இருக்கிறத வச்சு அது. ஸோ நான் 2க்கும் நடுவில் 3/4 ஸ்பூன் மாதிரி போடுறேன். நிறையா போட்டு வீடியோவில் பண்ணுறேன். மட்டன் முக்கால்வாசி முழுங்குற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட சொன்னாங்க ஃபஸ்ட்டே. நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து மட்டனுக்கு தேவையான அளவு போட சொன்னாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க. மட்டன் நம்ம வேக வச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த விசில் அடங்கிறதுக்குள்ள கொஞ்சோண்டு சோம்பு, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சோண்டு, அடுத்து பட்டை என்கிட்ட எல்லாம் நட்சத்திரம் 1, மிளகு, அடுத்து கிராம்பு ஒரு 4 சொல்லி 5 போட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். முக்கியமான மறந்துட்டேன். வரமிளகா நான் இந்த டைம் இதை வாங்கிட்டு வந்தேங்க. பார்க்க அழகா இருக்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ போடணும்னு தெரியல. காரம் எப்போ போடணும். ஸோ நான் அவங்க நார்மல் வரமிளகா வந்து ஒரு 6 போட்டாங்க. அது இல்லாமல் காஷ்மீரி வரமிளகாவும் ஒரு 5 போட்டாங்க கலருக்காக. எனக்கு காஷ்மீரி மிளகா இல்லை. ஸோ நான் எத்தனை போட்டுருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். காரமாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். இன்னொரு 2 இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வரமிளகா ஃபஸ்ட்டே போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ மற்றதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. வரமிளகா நான் கடைசியாக போட்டேன். அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதும் நம்ம போய் இதை அரைச்சி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். போதுங்க. மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்தது வந்து விசில் அடங்கினதுக்கப்புறமேல மட்டனில் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நம்ம கிரேவி இது பண்ணுறப்ப ரெண்டையுமே அட்டன் டைமில் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமேல தான் கடைசியாக மட்டன் ஆட் பண்ணணும். அதனால் நான் வந்து தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கீ வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். என்னோடது வந்து உருகிடுச்சு, அதனால் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுப்புக்கிட்டே வச்சுருந்தனால. அதுக்கப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமேல் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து 1/2 பேக்கெட் கேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மட்டன் கீ ரோஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி செஞ்சுருந்தேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.